படம் நல்லா இருக்குது. முன்னாடி பார்த்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசம். முன்னே பார்த்துருக்கேன், அதை பார்த்தத விட இப்போ நல்லாயிருக்கு. பிரிண்ட் நல்லாயிருக்கு. இல்லை அதே மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி இருக்குது. இந்த டயலாக்லாம் இப்போ உள்ள இதுக்கு செட் ஆகும். படம் பிடிக்கும். நல்லா படம். அமைதி படை பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ தான் நல்லா டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்குது. நல்லா இருந்துச்சு. எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. டைலாக் டெலிவரி, காமெடி சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. இது சத்யராஜ் வில்லன் ரோல் நல்லாவே இருந்துச்சு. நெகட்டிவ் ரோல் நல்லா இருந்துச்சு. இன்வால்வ்மெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அது படம் அருமை சார். சூப்பர் சார். ஆமாம், அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஃபீல் இப்போ இருக்குது. மணிவண்ணன் சாரோட டயலாக் டெலிவரி, சத்யராஜ் சாரோட ஆக்டிங் இப்போ சான்ஸே கிடையாது. இப்போ எந்த ஹீரோ பக்கத்தில் நிற்க முடியாது. சத்யராஜில் மட்டும் பண்ண முடியும். அதாவது அன்றைக்கே மணிவண்ணன் சொல்லிட்டாரு, அரசியல்வாதினா இப்படி தான் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டார். அவர் வில்லனாகவே இருந்தாருன்னா அவர் அடித்த எந்த வில்லனுமே கிடையாது. படம் எப்படி இருந்துன்னாங்க சொல்கிறது, அது ஏற்கனவே பார்த்த படம் தான். பட் இருந்தாலும் புதுசாக இப்போ நான் ரிலீஸ் பண்ண மாரி பார்த்துட்டு வரேன். நான் எனக்கு அவர் இல்லை, மணிவண்ணன் இல்லை, எனக்கு அழுவு தான் வருது. இருந்தாலும் படத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு டயலாக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் பஞ்சுவாலிட்டியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு உழைப்போடு அவர் போய் சேர்ந்துட்டார். பட் இருந்தாலும் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே சத்யராஜ் சார் நான் பண்ணுற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்களா, அது எங்கே போய் நம்ம சொல்கிறது? அதுமாரி எங்கே யார் பண்ணுவா? அது இல்லாமல் நம்ம அரசியல் பற்றி இப்போ பேச முடியாது. ஏன்னா இப்போ அந்த சீனு அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்பா செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த இது எடிட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு நடிகர் தான். எடிட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா சூப்பர்ண்ணா. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக சார். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் தருது. நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நம்ம இதுக்கு வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரும் செபி சத்யராஜ் சாரும் தான். இப்போ மேலே சார் இருக்கிறாங்க, அவங்க முடிச்சுட்டு வருவாங்க சார் கீழே. வில்லன்லாம் நம்ம டேஸ் சுலா சார், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், அதோட மணிவண்ணன் சார் கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ உள்ள படத்தை எடுத்ததுக்கு இப்போ உள்ள வர அரசியல் கதைக்கு சம்மந்தமே இல்லை சார். அப்போது நல்லா கதையில் நல்லா இதுவாக பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது சார். இப்போ அவ்வளோதான் சார். ஆமாம் சார், டைலாக்லாம் நல்லா இருக்குது சார். அதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணல சார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லை சார் அந்த மாதிரி எந்த சீனும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணல சார். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சீனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சார். ஓகே சார். தியேட்டரில் பார்க்கும்போது ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி ஃபீலிங் இல்லை. நான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ நான் சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருந்தேன், போஸ்டர் பார்த்தேன், சரி வருவேன்ட்டு வந்தேன், உக்காந்தேன். உண்மையிலேயே ரீஎன்ட்ரி கிடையாது. மணிவண்ணன் சார் சாவலை, உயிரோடு தான் இருக்கார். ஏன்னா இந்த படத்தை என்ன சொல்கிறது, அவர் இறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் ரெண்டுமே டாப்பில் இந்த படம் காம்பினேஷனு. இந்த தேங்காய் பொறுக்கிறது, சேலஞ்ச் பண்ணி பில்டிங்கு உள்ளே போகிறது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது எல்லாமே சேலஞ்ச் தான். இதுக்கப்புறம் ஒரு படம் வருமானது டவுட்டு தான். வராது. அமைதி படை மாதிரி திரும்ப ஒரு படம் கண்டிப்பாக வராது. யாராலையும் எடுக்கவும் முடியாது. படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே ஒன்று தான், அந்த இளமை சத்யராஜ், அந்த முதுமை சத்யராஜ், அப்பா பையன், இது ரெண்டு தான். படத்தில் பாட்டு இட்டு இந்த நானாச்சு நீயாச்சு அந்த பாட்டு டைலாக் தாங்க படமே, வேறு ஒன்றும் இல்லை. மாஸ் என்னன்னா அரசியல் மாஸ். ஆனால் அதை பார்த்து படத்தில் அது பார்க்கலாம், ஓகே. நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி ஜாதி கீதி எதுவுமே கொண்டு வரக்கூடாது, எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். படம் ஓகே, டாப். எல்லோரும் ஃபேமிலியோடு பாருங்கள். திரும்பவும் இந்த டைமில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா நல்ல விஷயமாச்சே. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கொஞ்சம் அவங்க சிந்திச்சு பார்ப்பாங்க இந்த படத்தை பார்த்து. யார் நல்லவங்க. இப்போ நீ கேட்ட கேள்வி கரெக்டு. அரசியல் தெரியாதவங்க இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் தெரியும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது உண்மையிலே தெரியும். இந்த படத்தை இளைஞர்கள் அத்தனை பேர் பார்க்க வேண்டிய படம். ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க, பசங்களுக்கும் காட்டுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க.
இந்த படம்லாம் என்ன சொல்கிறது, முன்னாடி வந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும் எல்லாருக்கும். படத்தை பார்த்தா நாலேஜ் வரணும் கிடையாது. உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு கிரேட்டான படம். இது வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது என்ன கெட்டது எதுன்னு கண்டிப்பாக தெரியும். அவ்வளோதான் சொல்லுவேன், தப்பு நினச்சிங்க. தேங்க்யூ. நான் படம் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். படம் பார்க்கும்போது அப்படியே அரசியலை பார்க்குற மாதிரியே இருக்குது, யதார்த்தத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அரசியல் நடக்கிறது. ஆமாம், மணிவண்ணன் சாரோட டைலாக் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அவரோட ஆக்டிங்கும் அவங்க 2 பேரும் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஆமாங்க, அது ஆமாம், அவர் சேரில் உட்கார அந்த சீன் தான் மாசாக இருக்கும். ஓட்டு போடுறவங்க எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுறன்றது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. 5 இயர்ஸுக்கு ஒரு டைம் போடுறோம், அதுதான் உங்களுக்கு சொல்லணும். பாடுங்க, நல்லாயிருக்கு படம்.